ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். பாருங்க, இன்றைக்கு மீண்டும் இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம ஒரே விசுவாசத்துல இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய இந்த வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தை செய்ய போகிறோம். யார் நீங்க தொடர்ந்து உங்களுடைய காரியங்கள் வெற்றியாய் மாறும்படி பாருங்க, தொடர்ந்து நாம் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் செய்கிறோம். எனவே உங்களுடைய ஃபைல், ப்ராஜெக்ட் எதெல்லாம் இன்றைக்கு நீங்க ஆயத்தப்படுத்துறீங்களோ எல்லாத்தையும் கையில பிடித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம ஒரு கோப்பையினுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்க. நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்டிப்பா தேவன் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தட்டும். அது மட்டும் இல்லாம கதவுகள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரின் தேவனே, இயேசுவின் பேராலே இதோ ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா? நான் போகிறேனே, போகும்போது என் ஆண்டவரே எந்த தடைகளோ, பிரச்சனைகளோ, உபத்திரவங்களோ தான் சந்திக்கிறார் என்று எந்த ஓர் துயரத்தில் இருந்தாரோ, இதோ இன்றைக்கு இந்த ஜெபத்தின் மூலமாய், வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தின் மூலமாய் யாரெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய திட்டங்கள், தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றை என் தகப்பனை எதெல்லாம் செய்கிறார்களோ, இந்த நேரம் இப்பொழுது உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஏனென்றால் இவருடைய வாழ்க்கையில் எந்த கதவுகள் பூட்டப்பட்டதா இருக்கிறதோ, என் ஆண்டவரை எல்லா கதவுகளை நீர் நீக்கி போடும். இவரை விடுதலை செய்யும், இவரை குணமாக்கும் ஆண்டவரே. இதோ இன்றைக்கு ஒரு வேலை தன்னுடைய உடல் நலம், ஆரோக்கியம் பலவீனமாய் இருப்பதன் நிமித்தமாய் வேலைக்கோ வியாபாரத்துக்கோ செல்ல முடியாமல் தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த தடைகளை உடைத்து போடும் ஆண்டவரே. இதோ இந்த ஒரு ஃபைலும், இதோ இந்த ஒரு டாக்குமெண்ட்டும், இதோ கையெழுத்திட, ஒப்பந்தம் போட, இதோ இந்த லீஸ் விஷயத்திற்காக, இந்த செயல் செய்வதற்காக, அது என்று எந்த ஓர் காரியத்திற்காக இன்றைக்கு செல்கிறாரோ இவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் இவர் வாழ்க்கை மீது இருக்கும்படியாக நான் கேட்கிறேன். நீர் இவருக்கான கதவுகளை திறக்கும்படியாக நான் கேட்கிறேன் தேவனே. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை உயர்த்துங்கள். சொல்லுங்கள், என் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவனாய் என்னை மாற்றும் தேவனே. இயேசுவின் நாமத்தினால் இதோ யாரெல்லாம் குடிப்பார்களோ இந்த தண்ணீரில் இருந்து தேவனே உம்முடைய பலன் தான் பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு போய் செய்யக்கூடிய எல்லா காரியங்கள் வெற்றியாய் நீர் மாற்றும்படியாக நான் கேட்கிறேன். இவருடைய வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், இதோ வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் தான் பதில்களை காணட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. விசுவாசிங்க, உறுதியா நம்புங்க. தேவன் இந்த நேரம் உங்களுக்கான பதில் தருகிறார். தேவன் இந்த நேரம் உங்களுக்கான கதவுகளை திறக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இன்றைக்கு மாறுகிறது. இதோ இந்த செவ்வாய்க்கிழமையில் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தோடு நிறைவர்களை கொண்டு செல்லும். இவர் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தை பெறுங்கள். எங்கிருக்கிறீர்களோ பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்களுக்கான கதவுகள் தேவன் திறக்கிறார். இந்த வியாபாரத்துக்காக, வேலைக்காக இன்னும் இன்டர்வியூ போய்கிட்டே இருக்கீங்க, இன்னும் பதில் கிடைக்கல, இன்றைக்கே உங்களுக்கு பதில் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் பெயராலே. ஆமேன், ஆமேன். ஸோ இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இந்த விசுவாசம் தொடர்ந்து நாம் தேவனிடத்தில் முறையிடலாம். ஒவ்வொரு நாளும் வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் பங்கேறுங்க. யாரெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்குறீங்களோ இந்த விசுவாசத்துல நிலைத்து நிறுங்க. ஏன்னா தேவன் உங்களை இந்த வார்த்தையின்படியா நிலைத்திருக்கும்படியா செய்கிறார். ஏன்னா நீங்க எப்போ ஆண்டவருடைய பீடத்தை நோக்கி வரீங்களோ உங்களை தேவன் நிலையா இருக்கக்கூடியவராய் ஆண்டவர் மாற்றுவார். உறுதியா இது நடக்குமா? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தேவன் இதை செய்வார் மக்களே. ஏன்னா அவருடைய பீடம் ஒன்றுதான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வை கொண்டு வரும். எனவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய விசுவாசத்தை தேவனை நோக்கி
வெளிப்படுத்த விரும்புறீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பமானது இருக்கும். நீங்கள் பங்கேற்கலாம். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நீங்கள் பங்கேற்று கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பதில் தேவனிடத்தில் பெறணுமோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இங்க வசனம் சொல்கிறது பாருங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பார்த்தீங்களா? யார்? கர்த்தரை நம்பக்கூடியவர்கள் அசையாத சியோன் பர்வதத்தை போல அவர்கள் நிலைத்திருப்பார்கள். எனவே ஒருவேளை வியாதியோ நோயோ உங்களை அசைக்கும்படியாக, உங்களை சரிக்கும்படியாக, உங்களை ஒடுக்கும்படியாக இருந்ததுன்னா இன்னைக்கு கூட இந்த ஜெபம் நடக்குது மக்களே. காலைல 8 மணிக்கு இருக்கும், 10 மணிக்கு இருக்கும், மதியானம் 3 மணிக்கு இருக்கும், சாயந்தரம் 7 மணிக்கு இருக்கும். நீங்க அவருடைய பர்வதத்தை நோக்கி வந்தால் சூழ்நிலைகள் மாறும். தேவனிடத்துல உங்களுடைய சவாலை ஏற்படுத்துங்கள். எனவே அவர் இந்த சூழ்நிலையை மாற்றட்டும். அவர் கையில ஒப்படைங்க. எனவே நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ள விரும்புறீங்க, எங்களுடைய வெப்சைட்டை பார்க்க விரும்புறீங்க, uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களோடு கூட நீங்க அழைக்க விரும்புறீங்க, போன் செய்ய விரும்புறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை நீங்கள் அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இடத்துல நீங்க வர விரும்புறீங்கன்னா எங்களுடைய முகவரியானது 282/6 81 1000 லைட் அண்ணா சாலை. இந்த முகவரியில் நாங்கள் இருப்போம். எனவே தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு நான் சந்திப்பேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.